ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜுக்கு ஜெய். இந்த கால ரகசியம் என்ற பதிவேட்டின் மூலிமா நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் செல்வ கணபதி வழிபாடு. இந்த செல்வ கணபதி வழிபாடை வாத்தியார் எப்படி சொல்கிறாரு அப்படி பார்த்தாச்சுன்னா, பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் ககார துதி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஒரு துதி ஒன்று உண்டு. 1008 துதிகள் வரும். அது விநாயகரோட விசேஷமான துதிகள். ககார துதி அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நெட்டில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த துதியை கூறி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் செல்வ கணபதியை இந்த மாதிரி ககார துதி கூறி அருகம்புல்லாலேயோ அர்ச்சதைகளாலோ ஏதேனும் ஒரு வஸ்துக்கள், அர்ச்சனை வஸ்துக்கள் கொண்டு நாம் இந்த மாதிரி சுவாமியை அர்ச்சனை பண்ணுறது நல்ல செல்வ வளம். குறிப்பாக இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, செல்வ கணபதினா செல்வம் தரக்கூடியவர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் சுவாமி நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடிய ககார துதி அர்ச்சனை மூலியமாக அகால மரண பயம் என்று சொல்லக்கூடிய அகால மரண தோஷம், மிருத்யு பயம், அதை நீக்கி அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு செய்தியும் உண்டு. சரி, கூடுதலாக எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த வெள்ளிக்கிழமை ரோகிணி கூடிய வேலையில் சதுர்த்தியும் கூடி ஆயிடுச்சுன்னா அதிமகா விசேஷமான பலன்கள் நல்கும். ரோகிணிக்கும் ககார துதிக்கும் என்ன விசேஷம், என்ன இணைப்பு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ரோகிணி நட்சத்திர தேவி இந்த ககார துதி அர்ச்சனையில் மிகவும் சிறந்து விளங்குனவங்க அப்படின்ட்டு வாத்தியார் சொல்கிறார். அதனால் ககார சக்திகள் நிறைஞ்ச ஒரு அனுகிரகம் மிகுந்த ஒரு திருநக்ஷத்திரம் இந்த ரோகிணி. அதனால் ரோகிணி கூடிய வெள்ளிக்கிழமை சதுர்த்தி போன்ற காலங்களில் நம்ம ககார துதி அர்ச்சனை பண்ணிவிட்டு விநாயகருக்கு நிறைய உணவுகள் காக்கைக்கு வைக்கிறதுனால பித்ருக்களோட பரிபூர்ண கிருபா கடாட்சமும் கிடைக்கும். ஸோ ஒரு செல்வ கணபதி வழிபாடானது குறிப்பிட்ட காலங்களில் பண்ணுறச்சே அகால மிருத்யு தோஷன்று கூடிய மரண பயம் நீங்குது, செல்வ வளம் பெருகுது, பித்தர்களோட ஆசி கிடைக்குதுன்னும் போது அதை நாம் வாழ்க்கையில் தவறவே விடக்கூடாது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை ரோகிணி கூடிய வேலையில் அன்றைக்கி மரணயோகமாகவும் இருக்கும். ஸோ அதனால் மரணயோகம் அன்று நமக்கு இந்த மிருத்யு பயம் நீங்குவதற்கு இந்த செல்வ கணபதியோட வழிபாடும் விசேஷம். ப்ளஸ் முறையான வழியில், அதாவது செல்வ கணபதியை பூஜை பண்ணியாச்சுன்னா நிறைய கொட்டணும் அப்படின்னு நினைக்காம நியாயமாக தார்மீகமாக நம்ம உழைச்சி நல்ல முறையில் செல்வத்தை ஈட்டணும் அப்படி தான் நினைக்கணும். ஏன்னா மற்றவங்களோட பொருளை ரூபா தொட்டால் கூட நிச்சயமாக அதுக்காக பலன்களை நம்ம இப்பிறவிலே அனுபவிக்க வேண்டி வரும். ஸோ அதனால தான் உழைச்சி நம்ம பொருளை ஈட்டிய பொருளின் ஒரு பகுதியை எவ்வளவுக்கு எவ்வளவு தான தர்மங்களில் செலவிடுகிறோமோ இந்த செல்வ கணபதியோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் வாத்தியாரோட ஆசையோடு சேர்ந்தே நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம்.